விகேஎஸ்எஃப்எம் பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். குளிர்ச்சியான இடத்தில் ஒரு அரண்மனை கட்டினால்தான் நான் அவரோடு வாழ்வேன் என்ற மீனாட்சி சுந்தர நாச்சியாரின் வேண்டுகோளுக்கிணங்க உடனே ஜமீன்தார் சிற்றாற்றின் குறுக்கே தாயாத்தோப்பு என்ற இடத்தில் தடுப்பணையை கட்டுகின்றார். அந்த அணையிலிருந்து வீரான கால்வாயை வெட்டுகின்றார். வீரகெல்லமுதூர் என்ற இடத்தில் கால்வாயின் இருபுறமும் அரண்மனையை கட்டுகின்றார். அந்த காலத்திலேயே நீர் வழிப்பாதையை கட்டுப்படுத்தி மது தொழில்நுட்பத்துடன் தடுப்பணையை கட்டுகின்றார். ஆற்றில் வெள்ளம் வந்தால் அரண்மனை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பாங்கல் தூரத்தில் ஒரு வடிகால் ஒன்று அமைக்கின்றார். அருகிலேயே நவநீத கிருஷ்ண சுவாமிக்கு ஒரு கோயிலையும் கட்டுகின்றார். தொடர்ந்து அரண்மனை வீரகெல்லமுதூருக்கு மாற்றுகின்றார். வீரகேரளமுதூர் கேரளம் என்னும் பெயருக்கு ஏற்ப இந்த ஊர் கேரள நாட்டு சாயலான தென்னை, மா, பலா, வாழை ஆகிய மரங்களோடு செழிப்பாக காணப்படுகின்றது. இவ்வூரில் தெப்பத்தில் உள்ள மண்டபம் கேரள கட்டடக்கலையை ஒத்துள்ளது. 25/5/1864 இருதாலய மருதப்ப தேவருக்கும் மீனாட்சி சுந்தர நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. அரண்மனையின் ஒருபுறம் இருவரும் வாழ்ந்து வருகின்றனர், மறுபுறம் ராஜ தர்பார் நடந்து வருகின்றது. அதில் புலவர்களை அழைத்து தமிழ் வளர்க்கும் பணியில் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு பகலாக ஓலைச்சுவடிகளை புலவர் மக்கள் கவிதைகளாக வடித்தனர். காதல் மனைவிக்காக ஊத்துமலை ஜமீன்தார் கட்டிய அரண்மனை வீரகேரளமுதூரில் இப்பொழுதும் சீரும் சிறப்புடன் காணப்படுகின்றது. வீரகேரளமுதூர் என்ற பெயருக்கு 2 வரலாறு கூறப்படுகின்றது. ஊத்துமலையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வீர குலவர்மன் என்ற ஒரு பெயரினால் அந்த ஊர் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அவருடைய ஆட்சி காலத்தை பார்க்கும் பொழுது 1021 முதல் 1028 என்று கூறப்படுகின்றது. மற்றொன்று, வீரகேரளமுதூர் நகரை தீர்மானித்த பிறகு திறப்பு விழாவிற்கு அப்போதைய சேர மன்னனை அழைத்து சிறப்பு செய்ததாக கூறப்படுகின்றது. அப்பொழுது வந்த சேர மன்னன் இங்குள்ள மக்கள் வீரமாக இருப்பதையும் இந்த ஊர் கேரளா போன்று செழிப்பாக இருப்பதையும் பார்த்துவிட்டு இதற்கு வீரகேரளமுதூர் என்று பெயர் சூட்டியதாகவும் கூறப்படுகின்றது. மன்னர் சேர மன்னர் அவர் நாட்டை விட்டு திரும்பும் போது ஜமீன்தாருக்கு ஒரு விநாயகரை சிலையை பரிசாக கொடுக்கின்றார். அந்த விநாயகர் சிலை எங்கு உள்ளது, எங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதை குறித்து அடுத்த எபிசோட் வரை நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். இது உங்கள் விகேஎஸ்எஃப்எம். இது ஊத்துமலை ஜமீனின் வரலாறு. இது உங்கள் விகேஎஸ்எஃப்எம். கேட்க துடிக்குது மனசுக்கு.